Hi dears, welcome back. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாக்லேட் ரெசிபி பார்க்க போகிறோம். இது Ferrero Rocher சாக்லேட். இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு நமக்கு நியூட்டெல்லா கண்டிப்பாக வேணும். ஸோ ஷாப்ஸ்லேருந்து நியூட்டெல்லா வாங்கணுன்னா அதோட ரேட்டு ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ வீட்டிலையே நம்ம வந்து பர்ஃபெக்டான ஹோம்மேட் நியூட்டெல்லா எப்படி பண்ணுறதுங்கிறதையும் இந்த ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம Ferrero Rocher சாக்லேட்டுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத பார்க்கும்போது இதுக்கு வந்து ஹேசல்நட் வேணும். இது ஷாப்ஸில் எல்லாமே கிடைக்கிது. 100 கிராம்ஸ் வந்து 160 ருபீஸ் அந்த ரேட்டில் வருது. அப்புறம் இந்த மாதிரி வேஃபர் ஷெல்ஸ் தேவைப்படுது. இது உங்களுக்கு பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குகிற ஷாப்ஸில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா அமேசான்லேயும் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். அதோட இந்த சாக்லேட் பண்ணுறதுக்கு நியூட்டெல்லாவும் கண்டிப்பாக நமக்கு தேவைப்படுது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் நியூட்டெல்லா ரெசிபி பண்ணிடலாம். அதுக்காக நான் 1 கப்பு ஹேசல்நட் எடுத்திருக்கேன், 1/4 கப்பு கோகோ பவுடர், அப்புறமா பவுடர்ட் சுகர் 1/3 கப்பு, சன்ஃப்ளவர் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன், வேனிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன், சால்ட்டு 1/8 டீஸ்பூன். இப்போ நம்ம ஹேசல்நட் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ரோஸ்ட் பண்ணால் போதும். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி இதை வந்து மாற்றி வைக்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த ஹேசல்நட்டை சேர்த்துட்டு ஃபைன் பவுடராக பொடிச்சு எடுக்கணும். இப்போ இது நல்லா ஃபைனாக பொடிச்சாச்சு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு திரும்பியும் இதை நல்லா ஃபைன் பியூரியாக நம்ம கிரைண்ட் பண்ணணும். இது கிரைண்ட் பண்ணும்போது இந்த ஹேசல்நட்லேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகி நல்லா க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும். இப்போ பார்த்தா தெரியும் இது எவ்வளோ க்ரீமியாக வந்திருக்குன்னு. இப்போ ரிமைனிங் இருக்கிற இன்க்ரீடியன்ஸையும் இதோட சேர்த்துட்டு நம்ம நல்ல ஃபைன் பியூரியாக இதை அரைக்கணும். எந்த அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நியூட்டெல்லா நல்லா பேஸ்ட்டாக ஸ்மூத்தாக வரும். இப்போ இதில் வந்து ஒரு பிஞ்சு சால்ட்டு, 1/4 கப்பு கோகோ பவுடர். இதில் கோகோ பவுடருக்கு பதிலாக மெல்டட் சாக்லேட்டும் ஆட் பண்ணலாம். கூடவே பவுடர்ட் சுகர் அண்ட் வேனிலா எசன்ஸ் சேர்த்து இதை ஃபைன் பியூரியாக நம்ம அரைச்சி எடுக்கணும். இது இப்போ நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த நியூட்டெல்லா வந்து நல்லா சூப்பராக வந்திருக்கு. இந்த டெக்ஸ்சர் பார்த்தாலே தெரியும். பர்ஃபெக்டாக நம்ம ஷாப்பில் வாங்குகிற அதே டேஸ்ட் அண்ட் டெக்ஸ்சர் இந்த நியூட்டெல்லாக்கு இருக்கும். ஏன்னா இது ஹேசல்நட் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஹேசல்நட் இல்லாதவங்க ஆல்மண்ட்ஸ் அல்லது கேஷ்யூஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். இப்போ இதை ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம். இது 3 to 4 months வரைக்கும் கெட்டு போகாமல் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம Ferrero Rocher சாக்லேட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து மில்க் சாக்லேட் ஒரு 150 கிராம்ஸ் அளவு எடுத்திருக்கேன். அதோட ஒரு 20 ஹேசல்நட்ஸை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதுவும் ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதும். இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்கிற மில்க் சாக்லேட் இது 150 கிராம், கரெக்டாக 150 கிராம்ஸ் அளவு தான் நான் இந்த சாக்லேட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த மெல்டட் சாக்லேட்லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஒரு பவுலில் நம்ம மாற்றிட்டு அதில் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவு நியூட்டெல்லா நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதுதான் நம்ம ஃபில்லிங்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது. இந்த Ferrero Rocher சாக்லேட் வந்து நம்ம ஷாப்ஸில் வாங்கும்போது ஒரு சாக்லேட்டு 45 to 50 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும். நம்ம வீட்டிலே நம்ம இந்த மாதிரி ஈஸியாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்காது. இப்போ நம்மளோட ஃபில்லிங் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு வேஃபர் ஷெல் எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த சாக்லேட் அண்டு நியூட்டெல்லா மிக்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்குறோம். இப்போ இது மேலே ஒரு ஹேசல்நட் வச்சு கொடுக்கலாம். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு திரும்ப நெக்ஸ்ட்டு ஒரு வேஃபர் ஷெல் எடுத்துகிட்டு அதுலேயும் நம்ம சாக்லேட் அண்ட் நியூட்டெல்லா ஃபில்லிங் தான் ஃபில் பண்ணி கொடுக்குறோம். இப்போ சைட்ஸில் மட்டும் கொஞ்சமாக மில்க் சாக்லேட் நம்ம மெல்ட் பண்ணதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குறோம். அதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணும்போது நல்லா ஈஸியாக வந்து இது ஸ்டிக் ஆகும். ஸோ ரெண்டாவது அது செப்ரேட் ஆகுங்கிற பயம் இல்லை. இதே மாதிரி இதை வந்து ஃபோல்டு பண்ணி வைக்கணும். 2 ஷெல்ஸையுமே நம்ம வந்து சேர்த்து ஒரு ரவுண்டு பால்ஸை நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இது. இது பண்ணும்போது நமக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம சாக்லேட் பண்ண போகிறோம். பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்கும். எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா சாக்லேட்லேயும் இந்த ஃபில்லிங் வந்து ரெடி பண்ணி வச்சு இதே மாதிரி ஃபோல்டு பண்ணி ஒட்டி வைக்கலாம். இது அப்படி இருந்து இந்த வேஃபர் ஷெல்ஸ் எல்லாமே செட் ஆகும்போதே ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டி பிடிச்சிரும். இப்போ பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு ஸ்டிக்கியாக இருக்குன்னு. இலகியெல்லாம் வராது. இப்போ நான் வந்து ஒரு 10 கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன்.
அதோட ரிமைனிங் இருக்கிற ஹேசல்நட்ஸ் ஒரு 8 ஹேசல்நட்ஸ் வரும், அதையும் சேர்த்துட்டு லைட்டாக இதை மிக்ஸி ஜாரில் க்ரஷ் பண்ணி எடுக்கிறோம். அதை ரிமைனிங் இருக்கிற மில்க் சாக்லேட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ இந்த வேஃபர் ஷெல்ஸ் எல்லாமே அதில் மில்க் சாக்லேட் அண்டு இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மிக்சரில் டிப் பண்ணி எடுக்கணும். இந்த ஸ்பூனால் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் சாக்லேட்டை வடிச்சிட்டு ஒரு பட்டர் பேப்பர் லைன் பண்ண ஒரு பிளேட்டில் வந்து இதை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து ஒரு 12 சாக்லேட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் இதில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்லேயும் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறேன். அதே மெத்தடில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் இந்த அளவில் நீங்கள் சாக்லேட் ரெடி பண்ணலாம். அதிகமாக வேணும்னா நீங்கள் டபுள் மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணலாம். இப்போ இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்மளோட சாக்லேட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஷாப்ஸில் எல்லாம் வாங்குகிற அதே க்ரன்ச்சினஸ் அண்டு அந்த நியூட்டெல்லா ஃப்ளேவர் ஹேசல்நட் எல்லாமே சேர்த்து பார்க்கும்போது பர்ஃபெக்டாக தான் இந்த சாக்லேட் இருக்குது. இப்போ இது ஃபோல்டு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சாக்லேட் ரேப்பர் வந்து ஷாப்ஸில் கிடைக்கும். இது ஒரு ஷீட்டு வந்து 4 to 5 rupees அந்த ரேஞ்சில் வரும். கூடவே இந்த மாதிரி கப் கேக் லைனரும் கிடைக்கும். அதில் வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி கப் கேக் லைனரில் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம ஷாப்ஸில் இருந்து வாங்கின அந்த சாக்லேட்டுக்கு அதே ஒரு இமேஜ் இதில் வந்து க்ரியேட் பண்ண முடியும் நமக்கு. அதில் வந்து Ferrero Rocher அப்படிங்கிற ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. இதில் நம்ம வந்து ஸ்டிக்கர் ஒட்டாமல் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ சில சாக்லேட்ஸ் வந்து ஷேப்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக நட்ஸ் எல்லாமே ஸ்டிக் ஆகி இருந்துன்னா இந்த மாதிரி ஒரு நைஃபால் வந்து இதை ஸ்க்ரேப் பண்ணிவிட்டு நம்ம கரெக்டாக ஷேப் பண்ணி எடுக்கலாம். அதில் ஷெல்ஸ் தெரிகிற மாதிரி இருந்துன்னா நீங்கள் வந்து சாக்லேட்டில் டிப் பண்ணலாம். இதில் ஷெல்ஸ் எதுவும் தெரியலை, இது பர்ஃபெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இனிமேலும் பார்க்குறதுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.